செத்து போட தாயாலே மாமா கூட பரவாயில்ல. யாருமா ஆம்பளைங்கள மாமன்னா மண்ட பிள்ளைங்கள கல 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 அப்படியே ஆமா அண்ணான்னு கூப்பிட்டா எல்லாம் அடியில் வச்சு ஓ மத்தாலக்கார அண்ணா சொல்லுமா அவரு கொஞ்சம் குறைப்பட்டாளு எதை வச்சு சொல்ற? ஆமா சாதாரணமா 6 மாதமா காணோம், எங்க போனேன்? 6 மாதமா ஊர் மேல போயிட்டா. இடம் மாறி போச்சு. இடம் மாறி போச்சு. ஆவசிக்கல எதுக்கு? அம்மா மாறி போச்சு. பைத்தியமா பிடிச்சிருக்குது. என்னடி என்ன பொட்டிக்காரனோட பீடி எடுத்து அந்த பீடி கொடுத்து வந்துரு. இப்படி வளவலனும் இப்படி வாட்ட சாட்டமா வந்து நிக்கிறனே. பெண்களை கண்டா உனக்கு பெண்களை கண்டா உனக்கு நசுக்க தெரியாதா? நானும் நசுக்கிறது இல்ல. முந்தானது மினி பைத்தில் நசுக்க நானும் கோலக்காரன் விளக்கமா அட்டி வாங்கிட்டு வந்து அப்பா கூப்பிடுறாங்களா. இங்க வாடா. கொள்ளக்காரன் என்ன பண்ணா? நாமளே விடி கூத்தாடி போறோம். நம்ம வந்து வண்டியில போயிருக்கணும். போயிருக்கணும். சொல்லுடி பேர் சொல்லல. இங்க பாரு பஸ்ல போயிட்டு இருந்தமே கொள்ளக்கார தோறு என்ன பண்ணி பைத்தி சொல்றது கேட்டு சொல்லுடி. நான் தோரமா நசுக்கி வாடா. வரல எனக்கு பயமா இருக்குது. கிட்ட வாடா. எடா தேவடிய பையனா கிட்ட வாடா. பாத்தியாப்பா ஏப்பா ஏப்பா ஓய் இவருக்கெல்லாம் சரியா இப்படி ஆள் இருக்குது. கொட்டை கேட்டுருக்கிறாரு அவரை விட்டுருந்துச்சியா குண்டு எப்படி மூஞ்ச மாத்திரா அது கூலி மருத்துவ பண்ணி போடுவாரு. இங்க வாடி. ஏண்டி பெண்களை கண்டா பெண்களை கண்டால் ஆடல் பாடல் இங்க பிட்டு படுத்து போறது அதல்லடி அழகா ஒரு பாட்டு பாடுடி. பாடல் பழைய பாட்டு வேணுமா புது பாட்டு வேணுமா நல்ல தர பாடல் வேணுமா? எனக்கு எப்பவும் உடல் உடுவியா அதில் விட கை என்னது நசுக்கிறாப்பா. 6 மாதத்துல எங்க போய் நசுப்பா ரெடியா? ஆமா அவனை வச்சுட்டாளா? 16 நிறையாத 16 நிறையாத பருவமங்கை இதனை வசமூட்டும் ஒட்டிக்காரன் கேன புண்டை. டெலிவரி பையனா பொறுமையா போ. ஏய் எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலையா? நீயா ஒரு 40 வருஷமா உனக்கு பிடிக்கல. எதை வச்சு சொல்ற? நான் பாதிரி மேட்ரு பஸ் எப்படி பார்த்த? எப்படிடி பார்த்த? அதை விட்டுருமா, அதை அப்புறம் பேசிக்கலாம். பழைய பாடு பண்ணலாம். மலர் கொடுத்தேன் மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையளித்தேன் மங்கை உன்னை ராஜாஜிக்கு நானே அம்மா அம்மா தாராட்டம்மா ஓ என்னையும் தீராட்டம்மா. மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையளித்தேன் மங்கை உன்னை ராஜாஜிக்கு இப்பதான் 27 மாசம். அம்மா இந்த பாட்டுலாம் படிக்கல. புது பாட்டு பாட்டுமா? புது பாட்டு ஒண்ணு அண்ணா பாத்தியா அப்பாத்தி கேனா அப்பாத்தி தோ அப்பாத்தி தோனா அப்பாத்தியே மாயால ஓகே. இந்த பாட்டு முடியலையா? எனக்கு இந்த பாட்டே வேண்டாம். அடி நடி ரக்கம்மா பல்லாக்கு நெருப்பு எத்தங்க கொலுக்குதடி திருகண்ணாடி முக்குத்தி மாளிகை திகப்பு மச்சான இழுக்குதடி
அம்மா உன்னுடைய பாட்டு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. முதலில் என்னை கொண்ட போது எப்படி இருந்தது அடடா மஜா மஜாதா. போயால போய் கேள முடியும். அம்மா உன்னுடைய பாட்டு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்குது. ஆனா நீ பாடையே போகும்போது ஆமா வாயால சேர்ந்து வருவா. இல்லடி நீ இந்த பாட்டு பாடினாங்களே அந்த பையன் நம்ம தேர் பண்ணி எல்லாரும் உட்காந்து பிடி பிடிச்சிருக்கிறாங்க. இந்த பையன் ஆமா இப்ப பாடுனி அந்த பாட்டு பாடினவர் யாரு? பால சுன்னியம்பரமணியம். அவரு செத்து போயிட்டாரு. நான் எப்ப ஜாவன் நீ எப்படி சாவ போற? ஏய் அம்மா பரவாயில்ல அப்படி இருந்தாலும் ஆடும் சபை பாடும் சபை கடவுளை போல் அமர்ந்திருக்கும் இதுவோ நமக்கு ஒரு தெய்வீக சபை. இந்த தெய்வீக சபை முன்பதாக நான் வந்திருக்கும் பொழுது நான் யாரு, என்னுடைய பேர் என்ன, என்னால் என்ன நடக்க போகிறது, அப்படி இருப்பினும் நாட்டுக்கு நாடு மகா நாடு, அருமை பெருமை சேர்ந்த அழகு தரும் பொன்னாடு, நம்மளுக்கோ மச்ச நாடு. ஆனா பிறந்தவர்கள் அப்பமார்கள் பெண்ணாக பிறந்தவர்கள் நமது அருமை தாய் உள்ளங்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கடவுளை போல் அமர்ந்திருக்கிறார்கள். ஏய் சுண்டலி புடுக்கா கடவுளை போல் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு நமக்காக சத்தம் போடக்கூடாது. 30,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து அப்பளம் முப்பளத்தோடு அன்னதானம் அளித்து ஊர் பொதுமக்கள், கோயில் பூசாரி, ஊர் கவுண்டர் மற்றும் முக்கியக்காரர்கள் அனைவற்ற பேர்களும் ஒன்று சேர்ந்து இந்த அம்மனுக்காக ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம். நாடகம் அரங்கேற்றம். ஆமா நாம் நடத்தக்கூடிய நாடகம் மகாபாரதத்தில் ஸ்ரீ மகாபாரதம். உண்மைதான். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக வழங்கும் அர்ஜுனன் தவநிலை. இந்த நாடகத்துல நான் யாரு, என்னுடைய பேர் என்ன, அது மட்டுமல்ல கற்பூரை சேர்ந்த இடம் சிக்கல இன்னுமா இடம் சிக்கல உனக்கு பொறுமையா போ. கற்பூரை சேர்ந்த நம்ம செல்வம் வாடா இங்க வாடா என்ன போய் சொல்லிட்டே ராஜா. கற்பூரை சேர்ந்த நம்ம செல்வம், அதாவது நம்ம நாடகத்துல கருப்பூர் மட்டும் மொட்டையா சொல்லக்கூடாது. கருப்பூர் வெள்ளாளப்பட்டிக்கு சேர்ந்த செல்வம் செல்வம் அவரது கிராம தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்பவர்கள். எத்தனையோ பேர் யூடியூப் சேனலுக்கு பேர் வைக்கிறாங்க. ஆமா ஒருத்தர் வந்து என்னென்னமோ யூடியூப் சேனல் நிறைய பேர் வைக்கிறாங்க. ஆனா இத்தனை பேர்லயும் அந்த கிராமங்களை பாத்தியா செல்வம் கிராமைய தெருக்கூத்து வீடியோ. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்ற கேளு, எத்தனையோ நாடகத்துக்கு அவர் பேர் வச்சிருப்பாரு. ஏய் தேவடிய பையன் கையற நீ கையெறி முடியிட்ட. எத்தனையோ நாடகத்துக்கு பேர் வச்சிருப்பாரு. ஆனா நம்மளுடைய கலைக்குழுவின் சார்பாக ஒரே ஒரு நாடகத்துக்கு மட்டும் அவர் கரெக்டா பேர் வச்சிருக்கிறாரு. எப்படி? செல்வம் கிராம தெருக்கூத்து கலைமகள் நாடக சபா. ஏண்டா கிராமம் இல்ல கிராம வேணா சொன்னேன், கிராம தெருக்கூத்துடா. உனக்கு இடைஞ்சிக்கலையா? அப்பேற்பட்ட என் அன்பு உள்ளம், அப்பேற்பட்ட என் அன்பு உள்ளத்தை சேர்ந்த செல்வன் அவர்களுக்கும், அதாவது அவருடைய மனைவி அவர்களுக்கும், என் தங்கை உடன் பிறந்த தங்கை போல அவர்களுக்கும், இந்த வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த கற்பூரிக்கு நம்ம அரங்கேற்றம் தந்திருக்கிறார் செல்வன் அவர்களும் அவர் மனைவி அவர்களும் நாடகத்துக்காக இங்க அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் நாடகத்தை காண வந்தவர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் முக்கியஸ்தாரர்களுக்கும் அனைவற்ற பேர்களுக்கும் இந்த மாரியம்மன் சன்னதி எவ்வாறு வளர்கிறதோ அவங்க குடும்பங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி இந்த அம்மனை பிரார்த்தனை செய்யப்படுகிறது. சபை நாடு வந்தனே நான் யாரு, நான் என்னுடைய பேர் என்ன,
அப்படி கவர் கட்டிட்டு வந்தா கட்டிக்க கூடாது. கவர் கட்டிக்கல, இதுக்கு மேல அதை பத்தி பேசாத. அம்மா ஓய் என் பேரை தெரிந்து கொண்டாயா? அம்மா மச்ச வெளியழகி, அந்தான மத்தாள சத்தம் தா இந்த பின்னாடி நான் பேசுறீங்க. மச்ச வெளியழகி ஆ. பண்றேன் பண்ணிக்கிறேன். அங்க மீசுக்காரர் வெள்ளி மீசுக்காரர் இல்ல பண்ணக்கே இல்லையே. மச்ச வெளியழகி குற்றமில்லாத ரூபி. என்னுடைய பேர் தான் பத்னி திரௌபதி பாஞ்சாலி அம்மை. அம்மா உனது பெயர் பாஞ்சாலியாக இருந்தால் சரி, உன்னையும் பெற்றாரே உனது தாய் தந்தை. நான் தாயின் அங்கத்திலே பிறந்தனா? நான் எப்படி பிறந்தேன்? யாரால பிறக்கப்பட்டேன்? மணி, அந்த குழல்காரன் நம்பர் வாங்கி தரியா? எதுக்கு அவனையும் ஓல் போலான்னு பாக்குறியா? இல்லடி, எனக்கு அவரை பிடிச்சிருக்குது. தாய் செஞ்சு சொல்றேன். அவன் நம்பர் கேட்கறேன் கொடுக்குறாங்க. உன்னையும் எடுத்து கொடுவா. கடையில் உனக்கும் கொஞ்சம் அம்மா சரி, நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படி? அன்று ஒரு நாளையில பாஞ்சால மன்னனுக்கு திருமணத்தை செய்து பாஞ்சால மன்னனுக்கு திருமணத்தை செய்து நீண்ட நாட்களாக புத்திரபாக்கியம் இல்லையா? பாஞ்சால மன்னன் திருமணம் செய்து பாஞ்சால மன்னனுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. உண்மைதான். அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தால என் தந்தை பாஞ்சால மன்னன் என்ன செய்தார்? என்ன? அனைத்து நாட்டு அரசர் முனிவரை அழைத்து வந்து அக்னி யாகத்தை உண்டு செய்தார். அந்த அக்னி யாகத்தை உண்டு செய்து அந்த அக்னி யாகத்துல முதலாக யார் பிறந்தார்? இந்த அக்னி யாகத்துல முதலாக யார் பிறந்தார்? முதலாக யார் பிறந்தார்? என்னுடைய அண்ணன் துஷ்டதூமன் பிறந்தார். அண்ணனாக விளங்கப்பட்ட துஷ்ட தூய்மன் பிறந்தார். ஆமா, அப்படி பிறந்து அதன் பிறகு யார் பிறந்தார்? யார்? வில்லொன்று பிறந்தது. ஒரு வில். ஆமா. அதன் பிறகு சொல்லொன்று பிறந்தது. ஒரு சொல். ஆமா. அதன் மூன்றாவதாக இந்த பத்தினி திரௌபதி பாஞ்சாலி நான் பிறந்தேன். ஆமா, பத்தினி திரௌபதி பாஞ்சாலியாக நீ பிறந்து அம்மா நான் பிறந்து வளர்ந்து வாலிபமாகி நானும் வளர வளர அந்த வில்லும் வளர்ந்து கொண்டிருந்ததா? அது வேணா நஷ்டம்தான். என்ன? நீயும் வளர அதுவும் வளரதான் செய்யும். அப்படியா? என்ன பண்ண கம்முன்றதுல பண்ணீங்க? நீ என்ன பேசிட்டு இருக்கிற? நானும் வளர வளர அந்த வில்லும் வளர்ந்து கொண்டு இருந்ததா? என்ன சொல்றேன்? உறவனுக்கு பிறந்தவனாட்டுமே இருக்கிறான். பாரு முகரை பாரு, உறவனுக்கு ஏற்ற பிறந்திருப்பான் இருக்குது.
அம்மா நானும் வளர வளர அந்த வில்லும் வளர்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது என் தந்தை பாஞ்சால மன்னன் என்ன செய்தார், நம்மளுடைய மகள் வாலிபத்துக்கு வந்து விட்டால் அவளுக்கு ஒரு திருமணத்தை செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி 56 நாட்டுக்கு நிகிதம் அனுப்பினார். ஆமா நல்லா பேசுங்கப்பா, நாங்க தான் பேசிட்டு இருக்கோம். 56 நாட்டுக்கும் என் தந்தை நிகிதம் அனுப்பினார். நிகிதம் அனுப்பி எப்படி அனுப்பினார், பூமியிலே மஞ்சள் நீராக இருக்க வேண்டும், பூமியில மஞ்சள் நீர் தட்டி இருக்க வேண்டும். ஆமா மஞ்சள் நீராக இருக்க வேண்டும், மேல மச்சகுரி இருக்க வேண்டும், பூமியில மஞ்சள் நீரை பார்த்தபடி வெள்ளை எடுத்து மச்சகுரியா இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி என் தந்தனுடைய கட்டளை ஆகட்டும். அதன் பிறகு அந்த சுயவரத்தை அமைத்தார். இப்பொழுது முதலாக யார் வந்தார், டெல்லி அஸ்னாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதனன் எழுந்து அந்த வில்லை எடுத்து அந்த மச்சகுரி அறுப்பதற்கு ஓடி வந்தார் வேகமாக. அப்பொழுது வேகமாக ஓடி வரும் பொழுது அந்த பூமியிலே மஞ்சள் நீராக இருப்பது பூமியில அவர் பார்க்க முடியவில்லை. யாரு, அந்த துரியோதனன் பார்க்கவில்லை. அந்த பூமியிலே மஞ்சள் நீராக இருப்பது அவர் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வில்லை எடுத்து மச்சகுரியா இருக்கும்போது கீழே விழுந்து விட்டார். கீழே விழுந்து விட்டார். அப்பொழுது நான் எங்கிறது 7 உப்பரிக்கு மாளிகையில் நின்று கொண்டிருந்தேன். 7 உப்பரிக்கு மாளிகையில் நின்று கொண்டிருந்து நான் என்ன செய்தேன், அப்பனுக்கு தான் கண்ணு இல்ல, மகனுக்குமே கண்ணு இல்ல. ஒரு நாளாடக்கூடிய மன்னன் அப்பனுக்கு தான் கண்ணு இல்ல, மகனுக்குமே கண்ணு இல்லை என்று சொல்லி அப்பொழுது நான் என்ன செய்தேன், ஒரு நாளாடக்கூடிய அரசன் வில்லை எடுத்து மச்சத்தை அறுக்க முடியாம கீழே விழுந்து விட்டாய் என்று சொல்லி நான் கைத்தட்டி சிரித்தேனடா, கைத்தட்டி சிரித்தேன். கைத்தட்டி சிரிக்கும் போது என்ன சொன்னான், அடியே பத்திரி துரோபதா, நான் வில்லை எடுத்து மச்சத்தை அறுக்க முடியும் என்று சொல்லி கீழே விழுந்து விட்டேன் என்று சொல்லி கைத்தட்டி சிரித்து விட்டாய். சிரித்துவில சீமையில வைக்க கூடாது, நகைத்துவில நாட்டிலே வைக்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு காலம் வரும், அன்னைக்கு உன்னை பழி வாங்குவேன் என்று சொல்லிவிட்டு சபையை விட்டே போய்விட்டார் துரியோதன மன்னன். அதன் பிறகு அங்கித சக்தி ஆண்டு வரக்கூடிய கர்ண மகாராஜன் எத்தனையோ நாட்டு அரசர்கள் எல்லாம் எடுத்து வில்லை எடுத்து மச்சத்தை அறுப்பதற்கு குறிவைத்தார்கள். ஒருவராலே முடியவில்லை அச்சபையில். அதே சுயவரத்துல 5 பேர் பிராமணர் வேடத்தில் கைகாலெல்லாம் குஷ்டம் முடித்தத போல் பிராமணர் வேடத்தில் அமர்ந்திருந்தார்கள். அதுல ஒருவர் எழுந்து, பாஞ்சால மன்னா, இந்த வில்லை எடுத்து மச்சத்தை அறுத்தா உன் பெண்ணை தருகிறாயா என்று கேட்டார். அப்பொழுது என் தந்தை சொன்னார், பாஞ்சால மன்னன், நிகிதம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது. அரசரிலிருந்து ஆண்டி வரை, கோட்டையிலிருந்து தொண்டமான் வரை அனைத்து நாட்டு அரசர்களுக்கும் இந்த உரிமை உண்டு அப்படி என்று சொன்னார். என் தந்தையார் சொன்னார். ஆமா. அதன் பிறகு என்ன நடந்தது, அந்த சுயவரத்துல 5 பேர் பிராமண வேடத்தில் அமர்ந்திருந்தாருன்னு சொன்னல்லவா, அதுல ஒருவர் எழுந்து வில்லை எடுத்து மச்சத்தை எடுத்தார். அவர் யார் தெரியுமா, தெரியுமா, குருநாடு குருகுலம் குந்திமக்கள் ஐவர், இருவருக்கும் மூற்றோர், இருவருக்கு இளையோர், ஆளாள அழக மன்னன் அந்த வில்லை எடுத்து மச்சத்தை அறுத்து என்னை திருமணத்தை செய்து கொண்டார். திருமணத்தை செய்து அம்மா திருமணத்தை செய்து என்னோட கணவர் ஐவர்களும்
என்னோட 6 பேரும் சேர்ந்து எங்க சென்றோம்? இந்திர பிரசத்துக்கு சென்றோம். இந்திர பிரசத்துக்கு சென்று என் அத்தை குந்தம்மா தேவி அரண்மனையில் இருக்க நாங்க 6 பேரும் வாசல் நின்று கொண்டு இருக்க என் அத்தை குந்தம்மா தேவி அரண்மனையில் இருக்க என்னுடைய கணவரும் நானும் 6 பேரும் வாசல் நின்று கொண்டு இருக்க அப்பொழுது என்னுடைய மன்னன் அர்ஜுன மன்னன் சொன்னார், அம்மா ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி என்று சொன்னார். என் அத்தை குந்தமாதேவி சொன்னார், என்னன்னு மகனே அர்ஜுனா, கனியாக இருந்தாலும் சரி கன்னியாக இருந்தாலும் சரி ஐவரும் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்னார். அதன் பிரகாரம் தாய் திறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மைக்கு மந்திரம் இல்லை. என் தாய் சொன்னதை போல என் அத்தை சொன்னதுக்கு என் தாய் சொன்னதை போல அவர் ஐவரையும் நான் கணவராக ஏற்றுக்கொண்டேன். வெற்றி கனியாக கொண்டு வந்தீங்க, அது கனியாக இருந்தா 5 பேர் சாப்பிடுங்கப்பா, கன்னி பெண்ணா இருந்தா 5 பேர் ஓடுங்க, வாழுங்கப்பா அப்படி என்று சொன்னார். அதன் பிறகு என் அப்பா குந்தமாதேவி சொன்னதை போல ஐவருக்கு நான் தேவியாக வளர்ந்து கொண்டிருந்தாலும் எனக்கு என்ன நடந்தது அம்மா, எனக்கு என்ன குறை தெரியுமா? எடுத்து மச்சத்தி அறுக்க முடியாம பாட்டு முடி இன்னும் சாடுறா தள்ளிட்டீங்க. வில்லை எடுத்து மச்சத்தை அறுக்க முடியாம கீழே விழுந்து விட்டாய் என்று சொல்லி அப்பொழுது நான் 7 குறிச்சி மாளிகையில் கைத்தட்டி சிரித்தேன். அதை வஞ்சகத்தை நினைத்து அந்த துரியன் மன்னன் என்ன செய்தார்? பாரா சபையில் இல்ல, அதாவது துச்சோதனை விட்டு என்ன மானபங்கம் செய்தான். பாரா சபையில மாறாத தொழில் உரித்தான். மானபங்கம் செய்து என்னை காப்பாற்றுவர் யார்? என்னை மாளாத துயில் கொடுத்து காப்பாற்றிய மாயக்கண்ணன் எம்பெருமான். துரியன் செய்த வஞ்சகத்தால என் கணவர் எல்லாம் காடு வனத்தை ஆண்டு இப்பொழுது நாங்க எத்தனாவது வனத்துல இருக்கிறோம்? ரோமரிசி வனத்துல 9வது வனத்துல இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் எனக்கு என்ன வேலை? எனக்கு என் கணவரை நான் காண வேண்டும்.